பாருங்க நீ மறுபடி ஃபுட் டெலிவரிக்கு வேலைக்கு தான் போறேன்னு சொல்றான். அவன் நடந்த பிரச்சனையை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறான். எந்நேரமும் உங்களுக்கு நடக்கிற பிரச்சனையும் அன்னைக்கு ரவுடி பசங்க பண்ண பிரச்சனையும் யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே அவன் தான் காரணங்கிற மாதிரியும் அவனால எதுவுமே பண்ண முடியலங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கான். நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறான். அண்ணி நீ கோவப்படாம இருந்திருந்தா இந்த போலீஸ் வேலையும் இருந்திருக்கும், பிரச்சனையும் சரி பண்ணிடலான்ற அர்த்தத்துலதான் நான் சொல்ல வந்தேன். அந்த போலீஸ் வேலை போனதுக்கு கோவம் மட்டும்தான் காரணமானு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் என்னெல்லாம் பேசினான்னு சொல்லி அன்னைக்கு பேசின மாதிரியே தான் இப்பவும் பேசிட்டு இருக்கான். என்னதான் போலீஸ் வேலை போனாலும் பரவாயில்ல நம்ம சொன்னாலும் அந்த வேலை இல்லங்கறத இப்ப வரைக்கும் அவனால ஏத்துக்க முடியல. அந்த விரக்தியை தான் இப்படி கோவமா என்கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்கான். புரியுது. அதுக்காக நீங்க ஏதோ யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன் அப்படிதான் சரியாயிடுவான், நான் பாத்துக்கிறேன். இது இப்படியே விடக்கூடாது ஷாலினி. சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச அடுத்த செகண்டே நான் அன்புக்கு அந்த வேலையை திரும்ப வாங்கி கொடுக்கணும். அந்த இன்ஸ்பெக்டர் கையில கால விழுந்தாவது நான் அந்த வேலையை வாங்கி கொடுப்பேன். என் தம்பியோட கனவையும் பல வருஷ உழைப்பையும் வீண் போக விட மாட்டேன். அந்த வேலை கண்டிப்பா அவனுக்கு திரும்ப கிடைக்கும். இல்ல அண்ணி, இன்னும் ஒரு வருஷத்துக்கு அன்புவால திரும்ப போலீஸ் வேலைக்கு போக முடியாது. ஏன் இல்ல, ஏன் போக முடியாது? இருங்க நீ, நான் வரேன். இத நீங்களே பாருங்க அண்ணி. ஏற்கனவே அன்பு டென்ஷனா இருந்தா, இப்ப இந்த சஸ்பெண்ட் லெட்டர் வீட்டுக்கு வந்ததுல இருந்து இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். இந்த வேலை திரும்ப எப்ப அவனுக்கு கிடைக்கும்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு நடந்த பிரச்சனையை நினைச்சு அவன் ரொம்ப கோவமா இருக்கான். சக்தி, காஃபி ஏதாவது குடிக்கிறியாமா? இல்ல வேண்டாம் அக்கா. நீங்க ஹாஸ்பிடல்ல நடத்தின போராட்டத்தை நாங்க மொபைல்ல பார்த்தோம். ஏங்கா போராட்டத்தை பாதிலே நிறுத்திட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் அந்த போராட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தா கயல் அக்காவோட வேலை சம்பந்தமான பிரச்சனை மொத்தமா முடிஞ்சிருக்கும்ல. ஆனா வேற மாதிரி டைவர்ட் பண்றாங்கன்னு பாதிலே நிறுத்திட்டீங்களேக்கா. நான் கூட எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிரும், கையில அந்த டீன் வேலைக்கு சேர்த்து பாருன்னு தான் நினைச்சேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்த பேஷண்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுமா. கையால் தான் போராட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு உடனே நர்சிங்ல டியூட்டிக்கு போக சொல்லிட்டா. இல்லன்னு வச்சுக்கோயேன், அவளுக்கு நிரந்தரமா வேலை கிடைக்கிற வரைக்கும் போராட்டம் பண்ணிருப்போம். அந்த டீனும் 1 மந்த்துக்கு மட்டும்தான் கையால் அங்க வேலை பார்க்கவே சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள அவ பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அவளுக்கு வேலையை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். நாங்க பண்ண இந்த போராட்டத்துக்கே அந்த ஹாஸ்பிட்டல் டீன் ஆடி போயிட்டாருமா. அது மட்டும் இல்லாம செவிலியர் சங்கத்துல இருந்து வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளவு பேர் வந்தாங்கம்மா. அதுக்கப்புறம் போலீஸ் மீடியான ஆளுங்க கூட கூட கையலுக்கு ஆதரவு பெருகிட்டே போயிடுச்சு. ஆனா அவதான் கடைசி நேரத்துல பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம போராடுறதே வேஸ்ட், எனக்கு இந்த வேலையை விட அவங்க உயிர் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி அந்த போராட்டத்தையே கைவிட சொல்லிட்டாமா. அந்த பிள்ளைக்கு என்ன நேரம்னே தெரியல. ஒண்ணு தொட்டு அடுக்கடுக்கா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பாவம், அவளும் எவ்வளவுதான் போராடுவா. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? வழக்கமா வேலைக்கு போற இடத்துல பொண்ணுங்க சந்திக்கிற பிரச்சனை தானமா இது. கையலாவது எதிர்த்து சண்டை போடுறா. ஆனா சில பொண்ணுங்க அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக சண்டையும் போட முடியாம வெளியிலயும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே அந்த வலிய சுமந்துகிட்டு இருக்காங்க. என்ன கையலுடைய மாமியாராவது அவளை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாம இருக்கலாம். ஆனா அவங்க அந்த டாக்டர் கூட சேர்ந்துகிட்டு இவளை காலி பண்ணியே தீருவான்னு
சோஷியல் மீடியால வதந்திய பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படியுமா மாமியாருங்க இருப்பாங்க? என்ன பொம்பளை அவங்க? அண்ணி அவங்க மனுஷியே கிடையாது அண்ணி.